शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। अध्यारोप प्रकरणम 31வது ஸ்லோகம். இதுல சார்வாக கண்டனம்ங்கிறது நடந்துட்டு இருக்கு. சார்வாக மத நிராகரணம். கௌரஹா ஸ்தூலோ யுவாஹம் படுரிதிச்ச தனௌ ஆத்மபுத்திர் ஜனானாம் ஸ்வாபாவ்யாதேவ சித்தேபி அதிகமயதிதம் நிஷ்கலம் தர்சனந்தே வேதத்வேஷாத் பிரவருத்தம் யதி பத ந தராம் துவேஷமூலம் பிரமாணம் தைவான் நஷ்டஸ்த்வமேகः கிமிதி சட பரான் ஹந்த ஹந்தும் பிரவருத்தः. தேகமே ஆத்மா அப்படின்னு விசாரம் பண்ணி சொல்லிக் கொடுக்கக்கூடிய சாஸ்திரம் சார்வாக்கனுடைய சாஸ்திரம். இப்ப அந்த சார்வாக மதத்தை நிராகரணம் பண்றார். என்ன சொல்றாருன்னு சொன்னா, உன்னுடைய தரிசனம், அதாவது நீ பண்ணின விசாரமானது தப்பு. ஏன் தப்புன்னு சொன்னா, இதுக்கு பிரயோஜனமே இல்லை. நான் மேல சொல்ல போறேன் எப்படி பிரயோஜனம் இல்லைங்கிறது. பிரயோஜனம் இல்லை, அது மாத்திரம் இல்லை, விபரீதமான பலத்தை கொடுக்கக்கூடியது, அனிஷ்டமான பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஆகையால உன்னுடைய இந்த சார்வாக தரிசனம்ங்கிறது எடுத்துக்க கூடாத ஒரு தரிசனம் அப்படின்னு நிரூபணம் பண்றார். முதல்ல பிரயோஜனம் இல்லைங்கிறத நிரூபணம் பண்றார். கௌரஹா ஸ்தூலஹா யுவாஹம் படுரிதிச்ச தனௌ ஆத்மபுத்திர் ஜனானாம் ஸ்வாபாவ்யாதேவ சித்தா. லோகத்துல நம்ம பாக்கிறோம், ஒருத்தன் சிவப்பா இருக்கான், ஒருத்தன் கருப்பா இருக்கான். இப்ப சிவப்பா இருக்கிறோம், நான் சிவப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். கௌரஹானா வெளுப்பா இருக்கான், வெளுப்பதான் நம்ம சிவப்புன்னு சொல்லுவோம். அவன் வெளுப்பா இருக்கான், நான் வெளுப்பா இருக்கேன். அவன் கருப்பா இருக்கான், அவனை கேட்டா நான் கருப்பா இருக்கேன் அப்படிங்கிறான். அதே மாதிரி ஒரு சில பேர் ஸ்தூலமா சரீரம் இருக்கும், சில பேர் கிருஷமாக ஒல்லியா இருப்பா. அப்ப ஸ்தூலமாக சரீரம் உள்ளவன் என்ன நினைப்பான், நான் ஸ்தூலமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானோ இல்லையோ. அதே மாதிரி ஒருத்தன் யுவாவா இருப்பான், இன்னொருத்தன் விருத்தனா இருப்பான். இந்த யுவாவா இருக்கிறவன் அகம் யுவா அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி ஒருத்தன் ஒரு காரியம் பண்றதுல நல்ல திறமை கொண்டவனாக இருப்பான், புத்திசாலியா இருப்பான். இன்னொருத்தனுக்கு அப்படி இருக்காது. இப்ப யாருக்கு அந்த திறமை இருக்கோ அவன் தன்னை அகம் பட்டுஹு, இந்த அஸ்மின் காரியே அப்படின்னு சொல்லுவான். பாருங்க, இதெல்லாம் யாரோ சொல்லி கொடுத்து வரல. தனக்கு அகம் கௌரஹா அப்படின்னு தெரியுது. அகம் நான் ஸ்தூலனாக குண்டாக இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். இன்னொருத்தான் நான் யுவாவா இருக்கேன் அப்படின்னு சொன்னா, இது அவனுக்கு தெரிவிக்கிறதுக்கு ஒரு சாஸ்திரம் தேவை கிடையாது. இது அவனுக்கு தானாவே தெரியுது. இங்க பாருங்க, அகம் அப்படிங்கிறது ஆத்மா, கௌரஹா அப்படின்னு சொல்றது சரீரம். இப்ப நானே சிவப்பு நிறம் கொண்டவனாக இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றதுனால என்ன தெரியுது, இந்த சரீரமே அவன், சரீரத்தை தான் அவன் நான் சொல்றான் அப்படிங்கிறது நன்னாவே தெரியுது. இப்ப அகம் கௌரஹா அகம் ஸ்தூலகான்னு சொல்றவன் சரீரத்தை தான் நான் நினைச்சுட்டு பேசுறான் அப்படிங்கிற விஷயத்துல விபரீத பத்தியே கிடையாது. வேதாந்தி கூட என்ன சொல்லுவான்னா, இந்த மாதிரி பேசுறானே அவனுக்கு ஆத்மாவை பத்தி தெரியாது, சரீரத்தையே ஆத்மான்னு நினைச்சுட்டு இருக்கான். அதாவது ஆத்மாவில ஆத்மாத்தியாசம், சரீரத்துல ஆத்மாத்தியாசம் வந்திருக்கு, அத்தியாசத்தால அவன் அப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லுவான். ஆக இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரத்தையும் அபியாசம் பண்ணாமல் தானாகவே இயற்கையாக ஜனங்களுக்கு வருது. தேக புத்தி தனவு ஆத்ம புத்தி ஜனானாம்
ஸ்வபாவ்யாதேவ சித்தா. ஜனங்களுக்கு தன்னுடைய சரீரத்துல நான் அப்படிங்கிற ஒரு புத்தி எண்ணமானது சுவாவமா வருது. ஒண்ணு படிச்சு வரணும்னு அவசியம் இல்லையா. உன்னுடைய சாஸ்திரம் என்ன சொல்றது? இதத்தான் சொல்றது. என்ன சொல்றது? ஆத்மாங்கிறது சரீரம் தான், அதை தவிர்த்து ஆத்மான்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அப்பனா இந்த சாஸ்திரம் தெரிஞ்சத்தையத்தானே சொல்லிக் கொடுக்கறது, என்னத்தை தெரியாத சொல்லிக் கொடுக்கறது. சாஸ்திரம் எதுக்கு தேவை? நமக்கு தானா தெரியாத விஷயத்த தெரியப்படுத்துறதுக்கு தான் சாஸ்திரம் வேணும். ஆனா இங்க எப்படி ஆயிடுச்சு, இவனுக்கு முன்னாடியே எது தெரிஞ்சிருக்கோ அதைத்தான் சாஸ்திரம் தெரிவிக்கிறதே தவிர இவனுக்கு தெரியாத சொல்லிக் கொடுக்கறது ஒன் சாஸ்திரத்துக்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அதனால இது அதிகமயத்து இதம் தரிசித்தே தர்சனம். இதைத்தானே சொல்றது. நீ அகம் கௌரகான்னு சொல்றான், அகம் சூலகான்னு சொல்றான்னா எதை சொல்றான்? சரீரத்தை தான் சொல்றாங்கிறதுல சந்தேகமே இல்லை. இப்ப சரீரம் தான் இவன், சரீரம் தான் ஆத்மா அப்படின்னு சொல்லி கொடுக்குறியே. இந்த உன்னுடைய சாஸ்திரமானது நிஷ்பலம், பிரயோஜனம் இல்லை. என்ன, ஒருத்தனுக்கு தெரியாத விஷயத்த நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னா அது மூலமாக அவனுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு. அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த மறுபடியும் அவனுக்கு தெரியாததாக நினைச்சுன்னு அவனுக்கு சொல்லிக் கொடுத்தா அவன் என்ன சொல்லுவான்? எனக்கு ஏற்கனவே தெரியும்பா, அதனால நீ வேண்டாம், நீ ஒண்ணு சொல்லாத, பேசாம இருந்துருவான். அப்ப அதுல இருந்து என்னாச்சு? இந்த சாஸ்திரத்தால அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நீ சொல்ற விஷயம் அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. தேகம்தான் ஆத்மான்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு சாஸ்திரம் தேவையில்லை. ஆக அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடிய உன்னுடைய சாஸ்திரமானது வியர்த்தமாயிடும். ஒரு தோஷம். வேத துவேஷாத் பிரவருத்தம் எதி. அவன் சொல்லுவான், இல்லப்பா அவனுக்கு தெரியுது, ஆனா இந்த வேதம் இருக்கு பார்த்தல, இது அவனை குழப்பி விட்டுடும். வேதமும் சரி, வேதத்தை படிச்சவாளும் சரி, இந்த ஜனங்களை குழப்பிடுறா. இந்த சரீரம் ஆத்மா இல்லே, இதை தவிர்த்து வேற ஒண்ணு இருக்காக்கும், அதுக்கு சொர்க்கம் நரக்கம் எல்லாம் உண்டு, ஆகையால அதுக்கு தத்தா போல நல்லது பண்ணணும், கெட்டது பண்ணப்படாது அப்படி எல்லாம் சொல்லி இவன் நல்ல வழியில, அதாவது சரியா புரிஞ்சுட்டவனை போட்டு குழப்பிடுறதான். சரீரம் தான் ஆத்மா அப்படிங்கறதுதான் உண்மை. ஆனா இந்த வேதம் சொல்றத கேட்டு இவன் ஏமாந்து போறான். சரீரத்தை தவிர்த்து வேற ஏதோ தன்னுடைய சொரூபம் இருக்கோ அப்படின்னு ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டு போயிடுறது. அப்ப அதுல இருந்து இவனை காப்பாத்துறதுக்காக வேதத்தை தப்பு அப்படின்னு சொல்லி கண்டனம் பண்றதுக்காக மறுபடியும் அவனுக்கு திட்டமா சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. தனியா கிடையாதுப்பா, சரீரம் தான் ஆத்மா, சரீரத்தை விட்டா தனியா ஆத்மா இருக்குன்னு வேதம் சொன்னதுங்கிறதுக்காக நீ அதை நம்பிடாதே, அது தப்பு, இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்றதுக்காக நான் சாஸ்திரம் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் இப்ப ஒரு சமயம் சொல்லலாம் இல்லையா? அப்ப இப்ப பிரயோஜனம் இருக்கே. நான் இந்த சாஸ்திரத்தை பண்ணலன்னு சொன்னா அவன் பாவம் முதல்ல சரியாதான் தெரிஞ்சிட்டு இருந்தான், நான் தான் ஆத்மா அப்படின்னு, சரீரத்தை தான் ஆத்மான்னு தெரிஞ்சிட்டு இருந்தாலும் வேதம் நீ அது இல்லப்பா, நீ வேறு சரீரம் வேறுன்னு சொல்லி கொடுத்தா ஏமாந்து போடுவான். அப்படி அவன் ஏமாந்து போகாம இருக்கிறதுக்காக நான் சாஸ்திரம் பண்ணி வேதத்தெல்லாம் கண்டிச்சு இந்த மாதிரி சரீரம் தான் ஆத்மான்னு ஸ்தாபிக்கிறேன் அப்படின்னு பிரயோஜனம் இருக்கே அப்படின்னு கர்த்தால் என்ன சொல்றாருன்னா, அப்போ வேதத்வேஷாத் பிரவருத்தம். அப்ப வேதத்தை துவேஷிக்கும்படியாக, வேத விஷயத்துல இருக்கிற துவேஷத்தினால தானே நீ அதை கண்டிக்கிற. அப்ப அதை கண்டிக்கும் போது உன்னுடைய தரிசனம், உன்னுடைய சாஸ்திரமானது துவேஷமூலகமாக ஆகிவிடுகிறது. நீ என்ன பண்ணின? நீ பண்ணினது ஒரு துவேஷத்தின் பேர்ல ஒரு புத்தகம் எழுதிட்ட, துவேஷத்தினால. அப்படி எழுதினா, துவேஷத்தினால எழுதின புஸ்தகம் இருக்கே அது நதராம் பிரமாணம் பயதி பத நதராம் துவேஷமூலம் பிரமாணம். ஒரு துவேஷத்தினால எழுதின விஷயம் இருக்கே அது பிரமாணம் ஆகாது. ஆக வேத துவேஷத்தினால நீ இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்கே அப்படின்னு சொன்னால் நிச்சயமா அதை பிரமாணம் ஏற்றுக்க முடியாது. துவேஷத்துல வந்தது எப்பவுமே கோபம், துவேஷம், இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கே அதை பிரமாணமா எடுத்துக்க முடியாது. அது ஏதாவது தப்பு தப்பா வரும். அத அப்புறம் சொல்றதுக்கு கோபம் தனிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லிடுவான்னா, அதுவும் கோபத்துல சொல்லிட்டேன் அதெல்லாம் அப்படியே எடுத்துக்காதே அப்படின்னு சொல்லுவாளோ இல்லையோ.
ஆகையால கோபத்துல சொல்றது, துவேஷத்துல சொல்றது எல்லாம் அது சரியானதாக இருக்க முடியாது. அப்ப நீ வேத துவேஷத்தை மூலமாக கொண்டு அதை கண்டிக்கிறதுக்காக நீ புத்தகம் எழுதியிருக்கே, ஒரு சாஸ்திரம் பண்ணிருக்கேன்னு சொன்னா அந்த சாஸ்திரம் அப்பிரமாணம் ஆகிவிடும். வேதத்வேஷாத் பிரவருத்தம் எதிபத நதராம் துவேஷ மூலம் பிரமாணம். அப்ப நீ என்ன பண்ற, விபரீத பலம் என்னன்னு பாப்ப. அப்ப அப்பிரமாணம், நீ சொல்ற விஷயமே முதல்ல தப்பு. நீ தப்பாக புரிந்து கொண்டு பிரமாணமான வேதம் சொன்னத்தை கேட்காம அதுக்கு விபரீதமாக பிரவர்த்தி சென்று தனக்கும் நஷ்ட நாசத்தை தேடிக்கிறே. நீ மாத்திரம் நாசமாகல, தனக்கு நாசம் வந்த மாதிரி மற்றவர்களுக்கும் நாசம் வரணும் அப்படின்னு சொல்லி உன்னுடைய மதத்தை, நாசத்துக்கு ஹேதுவான உன்னுடைய மதத்தை மற்றவர்களுக்கும் ஏற்றி நீ என்ன பண்ற, தெய்வாத் நஷ்டத்துவம் ஏகா. உன் தலையில எழுத்து நீ ஏதோ வேதத்தை நம்ப முடியல, ஒன்னாலே நீ நாசமா போயிட்ட. இப்படி இருந்து கிமிதி சக பரான் ஹந்த அந்தும் பிரவர்த்தா, மற்றவர்களையும் நாசமாக்கணும் அப்படின்னு நீ ஏன்பா பிரவர்த்திக்கிற? நீ கெட்டது போறாதா, மற்றவாளையும் சேர்த்து கெடுத்து வச்சிருயே, இது என்ன பார்க்க, என்ன நியாயமானது அப்படின்னு கேட்கிறார். நஷ்டங்கிறதுக்கு இப்படி கூட அர்த்தம் உண்டு. சரீரம் தான் ஆத்மான்னு சொன்னா இது அழியக்கூடியதுதான். ஆத்மா அழியாதது அப்படின்னு சொல்லுவாளே, அதுக்கு கண்டனம் இது பண்றான். ஆத்மா சரீரம் தான், அது அழியக்கூடியதுதான். அப்போ இவன் தன்னை சரீரமாக வச்சிருக்கான, நிச்சயமா இவன் அழியக்கூடியவன் தான். அப்படி இருக்கும்போது மற்றவர்களையும் சேர்த்து அழிக்கிறான். இதான் வித்தியாசம். இந்த மாதிரி யாரு சொல்றாளோ அவாதான் அடிக்கடி புனః யமனுக்கு வசியமாக ஆகிறதாக யம தர்மராஜாவே கட்டோபனிஷத்துல சொல்றார். அயம் லோகோ நாஸ்தி பர இதி மானி புனர்வசமாபத்யதேமே. என் லோகான்னு நம்ம பார்க்கிறோம், இதுதான் லோகம், இந்த சரீரம் தான் நான், இதை தவிர்த்து மேல பரலோகமும் ஒண்ணு கிடையாது அப்படின்னு எவன் நினைச்சிட்டு இருக்கானோ இவன் தான் அசடு, இவனுக்கு மோட்சம் இல்லை, மறுபடியும் ஜென்மம் மரணம் எனக்கு வசமாக இருந்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் ஒண்ணு வாக்கியானத்தில் எடுத்துக்கிட்டார். தேகாபிமானாத் பாபம் நதத் கோவத கோட்டிகி. ஒரு ஸ்லோகமா இருக்கு. இந்த தேகத்தை நான் அப்படின்னு நினைச்சதுனால வரக்கூடிய ஒரு தோஷம் இருக்கே, அந்த தோஷம் பல கோடி மாடுகளை கோவதம் பண்ணின தோஷத்தை விட பெருசா. தேகாபிமானாத்ய பாபம் நதத் கோவத கோட்டிகி. ஏன் அப்படி? இது எப்படி அது மகா தோஷம் தெரியுது, அதை விட இது பெரிய தோஷம் சொல்றே. சொல்ற பிராயஷ்சித்தாத் பவேத் சுத்தி நிருணாம் கோவதகாரிணாம். இந்த கோவதம் கோடி கோவதம் இருந்தாலும் அதுல வந்த பாவம் நிறைய சாத்தியமா நிறைய வந்திருந்தாலும் அந்த பாபத்தை பிராயஷ்சித்தம் பண்ணி போக்கிக்க முடியுமா? அந்த பாபம் பிராயஷ்சித்தம் பண்ணிட்டா சரியா போயிடும். ஆனா தேகத்தை நான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவன் இந்த தேகாபிமானத்தினால வந்த பாபம் இருக்கு, இதுக்கு பிராயஷ்சித்தமே கிடையாது. எந்த பிராயஷ்சித்தம் பண்ணி இதை போக்குறது? போக்க முடியாது. அப்ப எது பெருசு, இதுதான் பெருசு அப்படின்னு. ஆக இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லு. இந்த ஸ்லோகம் முடிஞ்சது. இதே மாதிரி அடுத்த ஸ்லோகம் கார்வாகம் பாவம் அவனே ஏமாந்து போயிருக்கான் அப்படிங்கிறது சொல்லு. ரேதோ ரக்த பிரசூதம் ஜடம் அசனசிதம் ஷட் விகாரம் துவகஸ்தி ஸ்நாயு கிரவ்யாந்தர மஜ்ஜா ருதிரமயம் அதிஸ்வல்பம் ஆத்யாமயாத்யம் பிராணாபாயே மிருதாதி பிரதிமமபி ச விட்கீடபஸ்மாவசேஷம் தேஹம் தம் மூட தஸ்மாத் அஹமிதி மனுஷே தேனவா வஞ்சிதோசி. மூடனே சம்போதனம் இருக்கு. இத்தாலே
இந்த தேகத்தை போய் நான் நினைக்கிறியே, யாரோ உன்னை ஏமாத்தி விட்டுருக்கா, பாவம் நீ ஏமாந்து இருக்குது உனக்கு தெரியல. ஏன்னா இந்த தேகம் எப்படி இருக்குன்னு பாரு. ரேதோ ரத்த பிரசூதம், மாதாபிதா சம்பந்தத்தினால உண்டாகிறது. ரேதஸ் அதே சமயத்திலே மாதா கிட்ட வரக்கூடிய ரத்தம் ரெண்டு சேர்ந்து அதனுடைய பரிணாம பரம்பரையில தான் இந்த தேகங்கிறது உண்டாகிறது, சரீரம் உண்டாகிறது. அதே சமயத்துல ஜடம் இது. இது நம்ம மண் பொம்மை இந்த மாதிரிலாம் பண்ணினோம்னா பௌத்திகமான பதார்த்தம் ஜடமாகத்தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ரேதோ ரத்த பிரசூதமான தேகம் இருக்கே, இது ஜடம், ஜடமாக இருக்கிறது. அது மாத்திரமில்லை, அசனச்சிதம். இதை சாப்பிட்டு தான் பெருசாக்க முடியாது. நம்ம சாப்பிடக்கூடிய அன்னம் இருக்கே, அன்னம் வயத்துல போய் இதை விருத்தி பண்ணி விடுறது, இது பெருசாக்குறது. அதாவது மண்ணால் ஆன ஒரு வஸ்துல நம்ம மறுபடியும் மண்ணை பூசி விட்டா கொஞ்சம் கொஞ்சமா அது பெருசாயிடும், விருத்தி ஆயிடும். மண்ணை பூசி நம்ம பூசுற மண்ணெல்லாம் அதுல சேருமோ இல்லையோ, அது சேர்ந்து சரியாயிடும், கொஞ்சம் விருத்தி அடைஞ்சிடும். அந்த மாதிரி அன்னமயமான இந்த சரீரம் அன்னத்தை சாப்பிட்டு அது மூலமாக உபசிதமாகலாம். உபசிதம்னா விருத்தி அடையும். அது மாத்திரமில்லை, 6 பாவ விகாரங்களும் இந்த சரீரத்துல இருக்கு, எல்லாமே இருக்கு. ஷட்விகாரம் இறுக்கத்துல யாஸ்கர் பொதுவாக ஜகத்துல உள்ள வஸ்துக்களுக்கு ஒரு 6 விகாரங்களை சொல்லி காமிச்சிருக்கார். 6ல முதல்ல ஜாயத்தை உற்பத்தி, அஸ்தி உற்பத்தி ஆனதுக்கு இருக்குன்னு ஒரு பேர் வரும். அதுக்கப்புறம் வளர்கிறது, வர்த்ததே வளர்றத, விபரிணமத்தே வளர்ந்து தன்னுடைய அந்த வளர்ச்சியிலேருந்து ஒரு பரிணாமத்தை அடைகிறதா, ஒரு வித்தியாசமான ஒரு பரிணாமம். இந்த மாதிரி இப்ப இல்ல, வேற மாதிரியே மாறுதல். அதுக்கப்புறம் வளர்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் வளராது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அபக்ஷீயத்தை குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்த்தா நஷ்யதி, விநாசத்தை அடைஞ்சிடும். இந்த 6ம் நம்ம பாக்குற அத்தனை சாமானுக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. தேகத்துக்கு நிச்சயமா இருக்கும். 5, 4, 3 எத்தனை வேணா அநேகம் சேரும். ஆனா தேகத்தை பார்த்தோம்னா தேகத்துக்கு எல்லாமே சேர்றது, எல்லாமே பொருந்துறது. முதல்ல ஜாயத்தை, இது பிறக்கிறது தேகம். அப்புறம் இருக்கு, தேகம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த சின்ன சிசுவா பிறந்து அது மெதுவா வளர்றது, வர்த்தத்தை பெருசாருது. சிசுல இருந்து அது பாலன், குமாரன், அப்புறம் யுவா, அப்புறம் யுவானா எவ்வளவு முடிஞ்சதோ அந்த யுவாவா இருந்து வளர்றோம். அப்புறம் ஒரு பரிணாமம் ஏற்பட்டு போறது சரீரத்துல. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தக்கியம்ங்கிறது வருது. அதனால அபக்ஷீயத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுடுறது. அப்புறம் அதோடைய பலம் குறைஞ்சு கடைசியில ஒரு நாளைக்கு நஷ்யத்தின்னு விடுறது. ஆக யாஸ்கர் சொல்லி கொடுத்த ஷட்பாவ விகாரங்களும் இந்த தேகத்துக்கு இருக்கு. அது மாத்திரம் இல்லை, இது எதனுடைய சமூகம்னு பார்த்தா த்வக், அஸ்தி, ஸ்நாயு, திரவிய, ஆந்திர, மஜ்ஜா, ருதிரமயம். இதுல தோல் இருக்கு, எலும்பு இருக்கு, நரம்புகள் இருக்கு, மாம்சம் இருக்கு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆந்திரம், ஆந்திரம்ங்கிறது என்ன அர்த்தம் இருக்காருன்னா அன்னபான மல மூத்திரம் சஸ்திராதி. நாம சாப்பிடக்கூடிய அன்னம் போறதுக்கு ஒரு பை மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஒரு விவசாய பண்ணிருக்காரு சுவாமி. பானம் ஜலம் குடிக்கிறது, ஜலம் போறதுக்கு இன்னொரு பேரை ஒண்ணு பண்ணிருக்கார், அதுதான் மூத்திர சஸ்திராதி. இதெல்லாம் போய் சேர்த்து உள்ள போறதுக்கும் தனித்தனியா பைய தொங்க விட்டு இருக்காரு உள்ள. ஆக இது அந்தந்த இடத்துக்கு போய் அப்புறம் கிரமமா வெளியில விடுறது, பல பதிப்பாட்டத்தை அடைகிறது, இதெல்லாம் இருக்கு. இதுதான் ஆந்திரமா. அப்புறம் மஜ்ஜா, அஸ்தி அந்தர்கதமான ஒரு ரசமா, ஸ்னேகம். அப்புறம் ருதிரம்னா ரத்தம்.
இதுதானே தேகத்துக்குள்ள இருக்கு. தேகம்னா இது ஏதன்மயம், இதுதான் இதுல இருக்கு. பார்த்தா இது ரொம்ப இதெல்லாம் வெளியில வந்ததுன்னு வச்சுக்கோ, நமக்கு பார்க்கவே பிடிக்காது. இந்த வஸ்து இப்ப சொன்ன வஸ்து எல்லாம் உள்ள போட்டு தோலால மறைச்சு வச்சிருக்கு. ஆக இது உள்ள இருக்குன்னு சொன்னா இந்த சாக்கடை தான் இது. இதுக்கு இது ஒன்றும் பெரிய உத்தமமான சமாச்சாரம் இல்லை. அதனால இப்பேற்பட்ட தேகத்தை போய் நீ நான் நினைக்கிறியே அப்படின்னு மேல சொல்ற. அது மாத்திரம் இல்ல, அதி ஸ்வல்பம்னு சொன்ன. இது தேசத்தா பார்த்தாலும் சரி, காலத்தா பார்த்தாலும் சரி, வஸ்துத்தா பார்த்தாலும் சரி, இது ஒரு அல்பமானதுதான் தேகம். எவ்வளவு பெருசா தேகம் வந்தாலும் அது ஸ்வல்பத்துலதான் சேரும். எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தேசத்துல தானே இருக்கு, வியாபகமா இல்லையே. அதே மாதிரி குறிப்பிட்ட காலத்துல இருக்கு, முன்னியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது, அப்படிதான் இருக்கு. அதனால காலத்தினாலையும் அது அல்ப பாவத்தை அடைஞ்சு விடுறது. அதே மாதிரி இதை தவிர்த்து எத்தனையோ வஸ்து இருக்கிறதுனாலே இது வஸ்துதா பரிச்சின்னமாயிடும், வஸ்து பரிச்சேதம். அதனால 3 விதத்திலையும் இது பரிச்சின்னமாக அல்பமாக இருக்கு. அதிஸ்வல்பம், ஆதி ஆமயாட்யம். ஆதி ஆமயன்னா வியாதி. ஆதிக்கும் வியாதிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, வியாதி மானசீம் யதா. மனசுக்கு வரக்கூடிய கஷ்டம் இருக்கே அதுக்கு ஆதின்னு பேரு. ஸ்தூல சரீரத்துக்கு வரக்கூடிய கஷ்டம் வியாதின்னு சொல்றது. ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் இந்த ரெண்டுல ஸ்தூல சரீரத்துக்கு வரக்கூடிய ரோகத்தை நம்ம வியாதின்னு சொல்றது. அதே சூக்ஷ்ம சரீரத்துல வந்ததுன்னு சொன்னா அதுக்கு ஆதின்னு பேரு. ஆதி வியாதி. ஆமயகான வியாதி, சரீரத்துக்கு வரக்கூடியது. ஆத்யாமயாட்யம். நிறைய ஆதி இருக்கு, வியாதி எல்லாமே இருக்கு உலகத்துல. சரீரத்துக்கு இருந்துதான் இருக்கு. எல்லாருக்கும் ஏதாவது வியாதி இல்லாம ஒத்துமை இல்லை. அதனால இது நிறைய நிரம்பி இருக்கு. ஆத்யாமயாட்யம். அதுக்கப்புறம் இன்னொன்னு, பிராணாபாயே மிருதாதி பிரதிமம். இதுல கொஞ்ச நாள் தான் பிராணம் இருக்கும், அப்புறம் பிராணம் போயிடும், இல்லாத போயிடும். அப்புறம் பிராணாபான வியானோதான அந்த வேலையெல்லாம் இந்த சரீரத்தில் நடக்காது. மூச்சு காத்தெல்லாம் நின்று போயிடும். மூச்சு காத்து போயிட்டு வந்துட்டு இருக்கு. அது எதனால வந்துட்டு இருக்குன்னா உள்ள வேலை பண்றது பிராணம். அந்த பிராணனும் இந்த சரீரத்தை விட்டு போயிடுமா, போயிடுறத செத்து போயிடுச்சுன்னா, செத்து போயாச்சுன்னா மிருதாதி பிரதிமம். அந்த மண்கட்டிக்கும் இதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அதுக்கும் ஒன்றும் தெரியாது, இதுக்கும் ஒன்றும் தெரியாது. ஆக கடைசி இதுவும் மண்ணா தானே போறது. ஆக மிருதாதி பிரதிமம், இருந்து போலதான், ஒரு மண்கட்டி போலதான் இது. அதுல கூட ஒன்றும் பெருசா வித்தியாசம் இல்லை. ஆபிச்ச விட் கீட பஸ்மாவசேஷம். இன்னொரு விசேஷம் இருக்கு இந்த சரீரத்துக்கு. அதாவது என்னன்னா, அபிச்ச விட் கீட பஸ்மாவசேஷம். பிராணாபாயே அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த என்ன ஆகும்னா, பிராணம் போயிடுச்சுன்னா இந்த சரீரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பார்க்கலாம். என்ன ஆகும்? துஷ்ட ஸ்வாபதைர் பக்ஷணே விஷ்ட அவசேஷம். எங்கேயாவது வனத்திலே எங்கேயோ போய் விழுந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு சம்ஸ்காரம் கூட கிடைக்காது. அப்ப என்ன ஆகும், சில பிராணிகள்லாம், காட்டு பிராணிகள், மாம்சம் திங்கிற பிராணிகள்லாம் இதை பிச்சு தின்னுட்டு போகும். ஆக எலும்பு மாத்திரம் கிடைக்கும், மாம்சம் சரீரம் கூட அது வயத்துக்குள்ள போகும். அந்த பிராணியோடைய வயத்துல போய் அது என்னவாகும் கடைசியில? அதுவும் விஷ்டா ரூபத்துல வந்துடும் வழியில. அப்ப கடைசியில இந்த தேகம் என்னவாச்சுன்னா, இதை சில பிராணிகள் சாப்பிட்டு அந்த சாப்பாடு மல ரூபமாக ஆகி மறுபடியும் வழியில வந்து விடுறது. ஆக சில இடத்துல விட்டுனா இதுதான் மலம். அப்புறம் இன்னொன்னு கீட்ட அவசேஷம். கீட்ட அவசேஷம் என்ன இருக்குன்னா, சில சமயம் என்ன ஆகும், இதை ஒண்ணுமே சீண்டாது. இது இந்த செத்த சரீரத்தை ஏதாவது பிராணி உடனே சாப்பிட்டு கொடுத்தோன்னு சொன்னா மலாவசேஷம் ஆகிடும். ஒண்ணுமே சாப்பிடாம கொடுத்து அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகும், அழுகி போயிடும்.
அழுகி போறதுன்னு சொன்னா அதுல நிறைய கீட்டங்கள் வந்துடும். கடைசியில அந்த கீட்டம் தான் அது நீங்கும். அதுல அது சாப்பிட்டு அதோட அது போயிடும். ஆக கீட்டாவசேஷம், அது நிறைய கிருமி கீட்டல் அழுகி போய் எல்லாம் வந்துவிடும். அதுக்கப்புறம் பஸ்மா அவசேஷம், நல்லபடியா யாராவது சம்ஸ்காரம் பண்ணிட்டேன் தாகம் பண்ணிட்டேன்னு சொன்னா அப்ப சாம்பல் தான் நிற்கும். சாம்பலோட அவசேஷம் இதுதான் தேகத்தினுடைய கதி. ஆரம்பத்திலேருந்து கடைசியோட இதுல ஒன்றும் நல்லது இல்லை. ஆனா அப்படி இருக்கக்கூடிய அந்த தேகத்தை தேகந்தம் மூட முட்டாளே தஸ்மாத் அகமிதி மனுஷே, இத போய் நான் அப்படின்னு நீ நினைக்கிறியே, எப்படி உனக்கு இப்படி நினைக்கிறதுக்கு ஒரு புத்தி வந்தது? கேனவா வஞ்சிதோசி, யாரு உன்னை இப்படி ஏமாத்தி விட்டா? அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, யாரோ ஒருத்தன் உன்னை ஏமாத்துறதுக்காக வேண்டாம் ஆத்மா அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு அது கட்டியா பிடிச்சு நீ ஏமாந்து போயிட்ட. இது அந்தகோலாங்கூல நியாயம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுறது ஆஷத்திலே எடுத்திருக்கா. அந்த அந்தகோலாங்கூல நியாயம். சில பேர் என்ன பண்ணுவானா, ஒருத்தரை நம்பிடுவா. அந்த நம்பின வெட்டி ஒரு வஞ்சகனாக கூட இருக்கலாம். வஞ்சகன் ஏமாத்துறவன், ஆனா இவன் அவனை ரொம்ப ஆப்தனாக நினைச்சு நம்பிடுவான். யாரோ ஒருத்தன் கேட்ட, ஒரு குருடன் கண் தெரியாதவன், அவன் ஒருத்தங்கிட்ட போய் கேட்டிருக்கான், இந்த மாதிரி நான் இந்த ஊருக்கு போனோம், இப்ப எனக்கு போறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல, எப்படி போனோம், இந்த ஊருக்கு போனோம் அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க யார பார்த்து கேட்டானோ அவனுக்கு மனசுல ஒரு இவனை வேடிக்கையா இவனை ஏமாத்தணும்னு தோணிடுச்சு. என்ன பண்ணானா, அங்க ஒரு காளை இருந்தது, மொரட்டு காளை. எதுக்கும் மசியாது, 6 சமத்தும் கேட்காது, எல்லாத்தையும் முட்டி செல்லக்கூடிய ஒரு மொரட்டு காளை இருந்தது. என்ன பண்ணினா, பேசாம நின்று இருக்கிற காலத்துல சொன்னானா, அப்பா உனக்கு ஊருக்கு தானே போகணும், நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். நான் ஒரு ஒரு வாழை உன் கையில பிடிக்க வைக்கிறேன், அது உன்னை இழுத்துன்னு போ. இந்த மாடு இருக்கு, இதனுடைய வாழை கெட்டியா பிடிச்சுக்கோ, நான் பிடிச்சு வச்சு விடுறேன். அதுக்கப்புறம் அது ஒன்ன உங்க ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் வண்டி மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கும் ஒரு ஊருக்கு போகணும்னு ஒரு பெரிய ஆசையா இருந்ததா, சரின்னு சொல்றான். உடனே இவனுக்கு போய் அந்த லாங்கூலம்னா வாழை, அந்த மரத்து காளையுடைய வாழை பிடிச்சு சொல்லிட்டான் கெட்டியா. வாழை பிடிச்சா அது சும்மா இருக்குமா, அது குதிக்கிறது, இங்கே போறது அங்க போறது, இதுக்குள்ள ஓடுறது. ஆனா இவன் சொல்லி வச்சிருக்கான், வாழை விட்டுடாத, அது அவன் அதுதான் உன்னை ஊருக்கு கொண்டு போய் சேர்க்க போறது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். அதை அவன் பூர்ணமா நம்பிட்டான்பா. அந்தன் அப்படின்னா இவன் ஊருக்கு போய் சேருவனும் நிச்சயமா சேருங்க. இவனை நம்பினத்தினால நாசித்துக்கு தான் போய் சேருவான். ஏன்னா இவன் நம்பி இருக்கிறதுனால வாழையும் வாழ விட மாட்டேங்கிறான். விட்டுட்டான்னா ஏதோ வச்சுக்க முடியும், அதையும் விட மாட்டான். அப்படியாக இருந்துட்டு இவன் கடைசியில மரணத்தை அடைய முடியா ஆயிடும். அதே மாதிரி நீ பண்ற வேலை, யாரோ உன்னை ஏமாத்துறதுக்காக நீ கேட்டிருக்கே ஆத்மானு ஒண்ணு உண்டான்னு. ஆமா, எது ஆத்மானு கேட்ட, நீதான் இந்த சரீரம் தான் அப்படின்னு சொல்லி அகம் ஸ்தூலகால சொல்ற அகம் வச்சாமி சொல்ற சரீரம் தான் ஆத்மா அப்படின்னு யாரோ உன்னை ஏமாத்துறதுக்காக சொல்லி வச்சிருக்கா. நீ அதை சரின்னு நினைச்சுட்டு கெட்டியா பிடிச்சு வச்சுட்டு இருக்க, விட மாட்டேங்கிற. யாராவது நல்லவன் சொல்லி கொடுத்தாலும் கேட்க மாட்டேங்கிற. அதுவும் ஒண்ணு உண்டு. சில சமயம் தப்பான விஷயத்த சரியானதுன்னு கெட்டியா பிடிச்சிருந்தாங்கன்னா அவனுக்கு எது உண்மையோ அதை சொல்லி கொடுக்கறது சிரமமாயிடுது. ஒருத்தனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இருக்கிறவனுக்கு சொல்லி கொடுக்கறது சிரமம் இல்லை. தெரியாதவனுக்கு ரொம்ப ஈஸியா தெரியாத விஷயத்தை சொல்லி கொடுத்துட முடியும், அவனாலையும் கிரகிச்சுக்க முடியும். விபரீதமா கிரகிச்சு கிரகமா வச்சுட்டு இருந்தானே, ஆனால் அந்த ஆளுக்கு அந்த விபரீத கிரகத்தை போக்கணும், அதுவே பெரிய கஷ்டம். அது இல்லாட்டா அவன் சொல்லக்கூடிய நல்லதை அவன் ஏற்றுக்க மாட்டான். ஆக அவனுடைய விபரீத நிவர்த்தி பண்ணினாத்தான்
மேற்கொண்டு ஏதாவது அவனுக்கு ஏறும். அதனால அப்படி இருக்கும்போது நீ பெரிய விபரீத கிரகத்துல இருக்கே, விபரீத ஞானத்துல சரீரமே ஆத்மானு சொன்னோம்னு தீர்மானம் பண்ணி வச்சுருக்கே, அதனால உனக்கு யாரும் ஒன்னும் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆகையால அஹோபத ஏ தௌர்பாகிய விலசிதம், உனக்கு இது பெரிய துர்பாகியம். தேகாதிருப்தமான ஒரு ஆத்மஸ்வரூபத்தை ஒத்துக்கிறவாளுக்கெல்லாம் கதிமோட்சம் உண்டு. இந்த சம்சாரகத்திலேருந்து அவ வெளியில வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு. இதை விட கஷ்டம் தீர்ந்து அவ நல்ல இதுக்கு போக முடியும். ஆனா உனக்கு தேகாதிருப்தமான ஆத்மா இல்லாததுனாலே தேகத்துக்கு அழிவு நிச்சயம். ஈஸ்வரன் யாரா இருந்தாலும் சரி தேகம் அழிஞ்சு போகுங்கிற ஒண்ணு சந்தேகமே கிடையாது. ஆக ஆத்மாவே அழிஞ்சு போயிட முடியாது உனக்கு ஆயிடுச்சோ உன்னுடைய சித்தாந்தப்படி. ஆகையால ஆத்மாவே போச்சுன்னா என்ன புருஷார்த்தம் இருக்கு? புருஷார்த்தத்துக்கு இடமில்லாத ஒரு மதம் உனக்கு அப்படின்னு சொல்லி பரமதௌர்பாகியம் உனக்கு சொல்ற. இதோட 32வது ஸ்லோகம் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்தது அடுத்த கிளாஸ்ல